من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم. عن أبي يعلى شداد بن عوس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் நீடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தஅபீன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, எப்பொழுதும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸீஹத்தும் நஸீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கை எமக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றார். ஒரு சுருக்கமான காலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துடைய இன்பங்கள் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துடைய சந்தோஷங்கள் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு ஒரு கொஞ்ச கால வாழ்க்கையாக அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்துக்கு மத்தியில தான் ஒரு மனிதனுடைய கால அவகாசம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு கூடுதலாக வாழக்கூடியவர்கள் மிகவும் குறைவு என்பதாக சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
இந்த உலகத்துல மனிதர்களை அல்லாஹ் படைச்ச நோக்கம், மனிதர்கள் மௌத்துக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டும், ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டும், சிராத்திலே வெற்றி அடைய வேண்டும், மீசானிலே வெற்றி அடைய வேண்டும், மஹ்ஷரிலே வெற்றி அடைய வேண்டும், அந்த உயர்ந்த சுருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனிதர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. உங்களை நாங்க தாயுடைய கருவறையில இருந்து வெளியாக்கக்கூடிய நேரத்திலே, தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியாக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு எந்த ஒன்றும் தெரியாத நிலைமையில, லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத நிலைமையில உங்களை நாங்க வெளியாக்கினோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை தாயுடைய கருவறையில், தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எப்படி வைத்திருந்தான்? ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதன் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 40 நாட்களுக்கு இந்திரி துளியாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, இப்படி அல்லாஹ் கட்டம் கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4 மாதங்களுக்கு தாயுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் குழந்தையை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ثم يرسل إليه الملك, ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்புறான். அந்த 4 மாதங்கள் பூர்த்தியாகக்கூடிய நேரத்தில் அந்த மலக்கு அந்த சடலத்துக்கு, அந்த உடம்புக்கு, அந்த குழந்தைக்கு அல்லாஹ் ரூஹை ஊத வைக்கிறான். அந்த மலக்கு ரூஹை ஊதுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த மலக்கு 4 விடயங்களை அந்த மனிதனுக்கு முடிவு செய்யப்படுது. 4 விடயங்கள் அந்த மனிதனுக்கு முடிவு செய்யப்படுது. அதுல முதலாவது, அதுல ஒரு விடயம் தான் அந்த மனிதனுடைய கால அவகாசம், எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழுவான், அவனுடைய முடிவு, அவனுடைய மௌத் எப்ப வரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால, தாயுடைய வயிற்றில் இருந்து வெளியே வாரத்துக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை எப்படி அல்லாஹ் படைத்தானோ அதே போல அவனுடைய மௌத்துடைய தினத்தையும் அவன் மௌத்தாகக்கூடிய நேரத்தையும் அல்லாஹ் முடிவு செய்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஆனால் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பிறப்பு தினத்தை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பிறப்பு தினத்தை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மௌத்தாகக்கூடிய தினத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற காரணம், நாங்கள் நிம்மதியாக வாழ மாட்டோம். எங்களுடைய மௌத்துடைய தினம், நாங்கள் மௌத்தாக போகக்கூடிய நாள் அல்லாஹ் எங்களுக்கு காட்டியிருந்தால் எங்களுக்கு உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மௌத்தை அல்லாஹ் எமக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மௌத்து வருவதற்கு முன்னால், அந்த மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால், அந்த மலக்குள் மௌத்தை நாங்கள் நேரடியாக கண்ணால பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் உலகத்தில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். எப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையில மனைவியை எவ்வாறு நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோமோ, எங்களுடைய கடை முதலாளியை நாங்கள் எவ்வாறு சந்தோஷப்படுத்துகிறோமோ, துனியாவுடைய விடயத்திலே மக்களை நாங்கள் எவ்வாறு சந்தோஷப்படுத்துகிறோமோ, அதே போல நாங்கள் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தகர்ருபை நாங்கள் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிதாவை நாங்கள் அடைந்தால்தான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு மௌத்துடைய நேரத்தை, அந்த சகராத்துடைய நேரத்தை அல்லாஹ் எமக்கு இலவுபடுத்தி தருவான், அதை லேசுபடுத்தி தருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவான முறையில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மௌத்து எந்த நேரத்தில் மௌத்து வரும், எந்த சந்தர்ப்பத்தில் மௌத்து வரும், எந்த இடத்துல மௌத்து வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் காலையில விழிக்கின்றோம், இரவுல தூங்குகிறோம். நாங்கள் மௌத்துடைய சிந்தனையோடு உலகத்தில் வாழ வேண்டும். பஜாருக்கு போறோம், தொழில் செய்கிறோம், மௌத்துடைய சிந்தனையோடு நாங்கள் தொழில் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மௌத்துடைய சிந்தனையோட வாழ்ந்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான், சந்தோஷமான வாழ்க்கையை தருவான், சகராத்துடைய நேரத்தை அல்லாஹ் லேசிப்படுத்தி தருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவருடைய நேரம் வந்துவிட்டால், அவருடைய அஜல் நெருங்கிவிட்டால், அவருடைய மௌத்துடைய நேரம், மலக்குல் மௌத்தை கண்ணால பார்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால், அவருடைய உயிர் தொண்ட குழியை ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், அவருடைய உயிர் தொண்ட குழியை அடையக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், அவருடைய தாயுடைய வயிற்றுக்குள்ள அவருக்கு முடிவு செய்யப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தஅখিরூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவருக்கு ஒரு நிமிடமும் முற்படுத்தவும் படமாட்டாது, ஒரு நிமிடமும் பிற்படுத்தவும் படமாட்டாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக வழங்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறோம், உடம்புல சக்தி இருக்குது, எங்களுக்கு பலம் இருக்குது, நாங்க தான் தைரியசாலி, நாங்க இன்னும் மௌத்தாகிறதுக்கு நேரம் இருக்குது, நாங்க வயோதிபத்தை அடைய வேண்டும், 70 வயதை அடைய வேண்டும், 100 வயதை அடைய வேண்டும், நான் நோயாளியாக மாற வேண்டும் என்பது அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, மௌத்துக்கு நேரம் கிடையாது, மௌத்துக்கு காலம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த நேரத்தில் மௌத்து வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனக்கு மௌத்து வரப்படாது, எனக்கு மௌத்து வரப்படாது, நான் மௌத்தை சந்திக்க கூடாது. நாங்க எங்க ஓடி ஒளிந்தாலும் அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க மௌத்துக்கு பயந்து விரண்டு ஓடினாலும், நீங்க நாடை விட்டு நாடு கடந்து சென்றாலும், கடல் தாண்டி சென்றாலும், ஒரு இரும்பு கோட்டைக்குள் ஓடி ஒளிந்தாலும் அல்லாஹ் சொல்றான், நீங்க மௌத்த தேடி போக தேவையில்ல, நீங்க மௌத்த தேடி போக தேவையில்ல. ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மௌத்து உங்களை எங்க இருந்தாலும் சந்திக்கும். நீங்க வெளிநாட்டில இருந்தாலும் மௌத்து உங்களை சந்திக்கும், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் மௌத்து உங்களை சந்திக்கும். உங்களுடைய மௌத்து அல்லாஹ் எங்க முடிவு செஞ்சிருக்கிறானோ அந்த ஊருக்கு உங்களை அனுப்பி, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவான். எங்கட வீட்டுல தான் மௌத்தாகணும் என்று இல்ல, எங்கட மஹல்லால தான் மௌத்தாகணும் என்று இல்ல, எங்கட அவர் விரும்பிய இடத்துல தான் மௌத்தாகணும் என்று இல்ல. அல்லாஹ் எந்த இடத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ, எந்த ஊரை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் மௌத்தாக்கணும். இன்னைக்கு எத்தனையோ ஜனாசா செய்திகளை நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களுடைய ஜனாசாவுடைய செய்திகளை நாங்கள் கேள்விப்படுறோம். இன்னாருடைய மகன் இன்னார் இந்த ஊரிலே இந்த நாட்டிலே விபத்திலே மௌத்தாகிவிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனையோ நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகி இருக்கிறார்கள். சகோதரர்களே, எத்தனையோ நல்லடியார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 விடயத்திலே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 2 விடயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார்.
அந்த 2 விடயத்திலே தான் உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கைஸ், ஒருவர் புத்திசாலி. ஒருவர் யாரு? அவர் தான் புத்திசாலி. அல் கைஸ், ஒருவர் புத்திசாலி. அவர் மௌத்துக்கு பயந்து வாழக்கூடியவர்கள், மௌத்துடைய சிந்தனையோட வாழக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிருஹும் லில் மௌத்தி இஸ்திஅதாதன், இவர்கள் அதிகமாக மௌத்தை ஞாபகம் செய்யக்கூடியவர்கள், அதிகமாக மௌத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஅக்ஸிருஹும் லில் மௌத்தி ذிக்ரா, இவர் அதிகமாக மௌத்தை பற்றி ஞாபகம் செய்யக்கூடியவர்கள். மௌத்தோ மௌத்துடைய சிந்தனையோட வாழக்கூடிய ஒரு மனிதன், தக்வாவோட வாழக்கூடிய மனிதன், அல்லாஹ்வை zikr செய்யக்கூடிய ஒரு மனிதன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்கள் தான் புத்திசாலி. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு புத்திசாலி யாரு எங்கள்கிட்ட கேட்டா நாங்க சொல்லுறோம், ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அவர் ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம் ஏதோ ஒரு துறையில முன்னேறி இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பெரும் பெரும் வீடுகளை கட்டி, இன்றைக்கு பெரும் பெரும் விடயங்கள்ல, இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு தொழில்ல, இன்றைக்கு விவசாயத்துல இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலத்துல குடிசையில வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு பெரிய வீடு வாசல் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க சொல்லுறோம், இவன் தான் புத்திசாலி. ஆரம்ப காலத்துல எப்படி இருந்த ஒரு மனிதன், கஷ்டப்பட்டவன், பேமெண்ட் வியாபாரம் செய்தவன், இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் பெரும் பெரும் வீடுக்கு வாசல்களை கட்டி பெரும் பெரும் கடைகள்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சம்பளத்துக்கு இருந்தவன் இன்றைக்கு இவருடைய கையால சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். நாங்க சொல்றோம் இவர் தான் புத்திசாலி. அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல, இவர் இல்ல புத்திசாலி. அல்லாஹ் சொல்றான், யார் உலகத்துடைய வாழ்க்கையில தீனோட யாரு வாழ்றாங்களோ, தக்வாவோட யாரு வாழ்றாங்களோ, மௌத்துடைய சிந்தனையோட யாரு வாழ்றாங்களோ, நான் எப்ப மௌத்தாகணும் தெரியா, ஒரு நாள் அல்லாஹுக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன், ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவேன், முழு மனித சமூகத்துக்கு முன்னாலே நான் நிறுத்தப்படுவேன். யௌம யஜ்மஉன் நாஸ், அந்த கியாமத்துடைய நாளிலே முழு மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அந்த முழு மனிதர்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் என்ற பயத்தோட யார் உலகத்துல வாழ்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், இவர் தான் புத்திசாலி, இவர் தான் அல் கைஸ், இவர் தான் புத்திசாலி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒல் ஆஜிஸ், மடையன், முட்டாள், இவர் மடையன், அல்லாஹ் மன்னிப்பான். செய்த பாவத்தெல்லாம் செய்து கொண்டு, எல்லாம் அநியாயத்தையும் செய்து கொண்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பான் தானே, தௌபா செஞ்ச அல்லாஹ் என்ன மன்னிப்பான் தானே. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி இவருடைய வாழ்க்கையை பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நோன்பு வரட்டும், நோன்பு வரட்டும், லைலத்துல் கத்ருடைய இரவு வரட்டும், அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்ச அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் மடையர்கள், இவர்கள் தான் நல்லெண்ணம் வெற்றி, மேலெண்ணம் வெற்றி, அல்லாஹ் என்ன மன்னிப்பான் தானே என்று தன்னுடைய வாழ்நாளை துனியாவுக்காக வேண்டி தொழுகை இல்லாமல், இபாதத் இல்லாமல், குர்ஆன் இல்லாமல் உலகத்துல வாழக்கூடியவர்கள், இவர்கள் தான் மடையன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மௌத்துடைய நேரம் இது ஒரு லேசிப்பட்ட கட்டம் இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யாருக்கும் திடீர் மௌத்து கிடையாது, யாருக்கும் திடீர் மௌத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கும் அல்லாஹ் திடீர் மௌத்துகளை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய மௌத்துடைய அறிகுறிகளை, அவருடைய மௌத்துடைய அறிகுறிகளை அல்லாஹ் எமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய முடிகள் நரைக்கதா? சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க மக்களுக்கு டைய அடித்து எங்களுடைய நரைச்ச முடியை நாங்கள் மறைச்சாலும் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய தலையில் ஒரு முடி நரைக்குதா, இது மௌத்துடைய அடையாளம். நீங்க மௌத்துக்காக தயார் செய்து கொள்ளுங்க, உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை நீங்க தயார் செய்து கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுறான். எங்களுடைய உடம்புகள்ல வலிகள் ஏற்படுதா, மூட்டுகள்ல வலிகள் ஏற்படுதா,
கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் எமக்கு படித்து தரக்கூடிய விடயம்தான், நீங்க கபருடைய வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டும், மௌத்துக்காக நீ தயார் செய்து கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மௌத்துக்கு பின்னால வாழக்கூடிய இடம் அது நிரந்தரமான வாழ்க்கை. அங்க மௌத்து கிடையாது, அங்க முடிவு கிடையாது. உலகத்துல நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாங்க உலகத்தில் எது எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ, எது எதெல்லாம் எங்களுடைய உள்ளங்களை கட்டுப்படுத்தி உலகத்துல வாழ்ந்தோமோ, அந்த நிரந்தரமான வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை, நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான சந்தோஷத்தை அல்லாஹ் எமக்கு தருவார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த ஒரு கிதாபுகளையும் எந்த ஒரு வேதங்களையும் சொல்லாத ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றார். குர்ஆனிலே அல்லாஹ் முன்னறிவிப்பாக அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுடைய தங்கும் இடம் எந்த ஒரு வேதத்திலையும் சொல்லப்படாத ஒரு விடயம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு முன்னால் தங்கும் இடத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யார் உலகத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து யார் வாழ்கிறார்களோ, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மகாமுக்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன். தன்னுடைய மனோ இச்சைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி, உலகத்துடைய ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி, துனியாவுடைய சிறிய சிறிய அற்பமான விடயங்கள் எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி உலகத்துல யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், இவருடைய ஒதுங்கும் இடம் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சொர்க்கம் என்று சொல்றது இது லேசிப்பட்ட ஒரு இடம் அல்ல. அல்லாஹ் கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதன், கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில முழு வாழ்க்கையும் பாவத்துல கழித்து விட்டு அல்லாஹ் கடைசி நேரத்துல அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தில் எல்லாம் தண்டனைகளையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். கடைசி நேரத்தில் அவன் கலிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த மனிதனை, அந்த பாவியை அல்லாஹ் குளிப்பாட்டி விட்டு சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுப்பான். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் காரணம்? நீங்க இன்றைக்கு கலிமா சொல்லியிருக்கின்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா சொல்லியிருக்கின்றோம். இந்த கலிமா பொறுமதி, இந்த கலிமாவுடைய பொறுமதிக்காக வேண்டி அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அந்த மனிதன் போகக்கூடிய சொர்க்கம் இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கடைசியாக போகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்துல நாங்க அல்லாஹ்வோட தொடர்பாகி மௌத்துடைய சிந்தனையோட, குர்ஆனோட, தக்வாவோட உலகத்துல நாங்க வாழ்ந்தோம் என்றா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய சொர்க்கமே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது வாயால சொல்ல முடியாது. அவ்வளவு இன்பகரமான சொர்க்கத்தை அல்லாஹ் எமக்கு வச்சிருக்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சொர்க்கத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முடிவு கிடையாது. அங்க இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு, இன்பத்துக்கு முடிவு கிடையாது. இன்பங்களை அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். உலகத்துல நாங்க இன்பங்களை அனுபவிச்சா அது கொஞ்ச நேரம், உலகத்துடைய இன்பங்கள் கொஞ்ச நேரம். ஆனால் ஆகிரத்துடைய இன்பங்களுக்கு முடிவு கிடையாது, ஆகிரத்துடைய சந்தோஷத்துக்கு முடிவு கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வாழ்க்கையை தயார் செய்யத்தான் அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சொல்லுறான், யாரெல்லாம் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் ஷைத்தானுக்கு வழிபடுகிறார்களோ, கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லுறான், ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, இவருடைய ஒதுங்கும் இடம், இவர்களுடைய தங்கும் இடம் ஜஹீம் என்ற நரகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாங்க தக்வாவோட உலகத்துல வாழ்ந்தோம் என்றா அல்லாஹ் எமக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் எமக்கு தருவான். கண்ணியமான சகோதரர்களே, மௌத்து நிச்சயம். யாரும் இந்த உலகத்துல மௌத்தாவாம இருக்கிறார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது.
எந்த ஒரு மனிதர்களும் இன்னும் மௌத்தாகல்ல, 100 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முன்னால வாழ்ந்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமா ஜஅல்நாக லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஃபிரௌன் எங்கே? உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நம்ரூத் எங்கே? உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஹாமான் எங்கே? ஆல் சமூது கூட்டம் எங்கே? உலகத்துல பெருமையோட வாழ்ந்தவர்கள் ஃபிரௌன், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு. ஆல் சமூத் கூட்டம், எங்களை யாராலையும் அழிக்க முடியாது, நாங்க தான் உலகத்துல பலசாலிகள், நாங்க தான் உலகத்துல சக்தி வாய்ந்தவர்கள், எங்களை எந்த ஒரு சக்தியாலையும் அழிக்க முடியாது என்று உலகத்துல பெருமையோட வாழ்ந்தவர்கள் தான் சமூது கூட்டம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான். நபிமார்களுக்கும் அல்லாஹ் மௌத்த கொடுத்தான், சஹாபாக்களுக்கு மௌத்த கொடுத்தான். பெரும் பெரும் இமாம்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எல்லாத்துக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் மௌத்த கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் கடைசியாக எங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் மௌத்தாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மௌத்து எந்த நேரத்தில் வரும்? சில நேரம் தாயுடைய வயிற்றுக்குள்ள மௌத்து வரலாம், சில நேரம் அந்த குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னால மௌத்து வரலாம், வாலிபத்துல மௌத்து வரலாம், திருமணம் முடிச்சதுக்கு பின்னால மௌத்து வரலாம், வயோதிபத்தை அடைஞ்சதுக்கு பின்னால மௌத்து வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மௌத்து எந்த நேரத்தில் மௌத்து வந்தாலும் நாங்கள் மௌத்தாகிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு மனிதன் மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பயங்கரமான கட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால பயங்கரமான கட்டம், அதுதான் சக்கராத்துடைய நேரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாஅத் சக்ராத்துல் மௌத் பில் ஹக். உண்மையான சக்கராத்துடைய வேதனை வந்துவிட்டது, உண்மையான சக்கராத்துடைய வேதனை வந்துவிட்டது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சக்கராத்துடைய வேதனை மிகவும் பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத், அல்லாஹும்ம இன்னா அலா கமராத்தில் மௌத். யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனை விட்டு எங்களை லேசிப்படுத்துது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சக்கராத்துடைய நேரத்துல இருந்தவர்களை நாங்கள் பார்த்திருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா இதா பலகத்தித் தராகி. கண்ணியமான சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரத்தில் அவருடைய உயிர் தொண்டக்கூடிய அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு ஓதி பார்ப்பதற்கு யாரும் இல்லையா, எனக்கு இந்த வருத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வருத்தத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் தான் நாங்க ஓதி பார்ப்பதற்கு ஹஜ்ரத் மார்க்களை தேடுவோம். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு அந்த நேரத்தில், இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இன்றைக்கு சக்கராத்துல துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சக்கராத்துல துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமான பேர் என்ன சொல்லுறாங்க, இவருக்கு சக்கராத் இல்ல, இவருக்கு பேப்பிடிச்சு இருக்குது, இவருக்கு ஏதோ ஒரு ஊசலாட்டம், இவருக்கு ஏதாவது ஷைத்தானுடைய தீங்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்த நாள் அவர் மௌத்தாகிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரம் உலகத்துல நாங்க எப்படி வாழ்றோமோ, சிலர்களுக்கு அல்லாஹ் வருடக்கணக்காக சக்கராத்துடைய வேதனையை அல்லாஹ் கொடுப்பான். சிலர்களுக்கு அல்லாஹ் பிறப்புல இருந்து அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சிலர்களுக்கு 1 வருடம், சிலர்களுக்கு 1 மாதம், சிலர்களுக்கு 2 மாதம், சிலர்களுக்கு 10 நிமிடம், இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நிலைமையில சக்கராத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க உலகத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்தோம் என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சக்கராத்தை அல்லாஹ் லேசிப்படுத்துவான். அந்த நேரம் சக்கராத்துடைய நேரம், குடும்பத்தார்கள் எல்லாம் எங்களுக்கு சூழால இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகள், எங்களோட மனைவி மக்கள், எங்களோட பெற்றோர்கள்
கண்ணியமான சகோதரர்களே, எல்லோரும் சூழ்ந்து இருப்பார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் நினைப்பார்கள், நான் குடும்பத்தை விட்டு நான் பிரிய போறேன், ஏண்ட மனையை விட்டு நான் பிரிய போறேன், ஏண்ட குடும்பம், என்னுடைய சொத்து செல்வம், நான் விரும்பக்கூடிய தொழில் அனைத்தையும் விட்டு நான் பிரிய போறேனே என்று இவர்கள் நினைப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சக்கராத்துடைய நேரம் லேசிப்பட்ட நேரம் இல்ல. முழு உலகத்துடைய வாழ்க்கையில செஞ்ச எல்லாம் அநியாயங்களும் எல்லாம் விடயங்களும் அவருக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் உலகத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்தாரா? சக்கராத்துடைய நேரம் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. சக்கராத்துடைய நேரம், மலக்குல் மௌத் உயிரை பறிக்கக்கூடிய நேரம், ரஹ்மத்துடைய மலாயிகாமார்கள் இறங்குவார்கள். இவர்களுக்கு சூழால இருப்பார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள், பஷாரத் செய்வார்கள். அல்லா தகாஃபு, நீங்க பயப்பட வானம். கபருடைய வாழ்க்கையை நினைச்சு நீங்க பயப்பட வானம். கபருடைய வாழ்க்கை கண்ணியமான சகோதரர்களே, அது இருட்டு அற. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கபருடைய வாழ்க்கையை பத்தி. லா தகாஃபு, நீங்க எந்த ஒரு பயமும் பயப்பட வானம். வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்படையும் வானம். நான் கபருக்கு போனா என் குடும்பத்தை யாரு பார்க்கிறது, என் பிள்ளைகளை யாரு பார்க்கிறது, என் மனைவியை யாரு பார்க்கிறது, நான் இவ்வளவு காலம் விரும்பி செஞ்ச என் தொழிலை யாரு கண்காணிக்கிறது. நீங்க பயப்பட வானம். வாபுஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்க உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்துட்டீங்க. வாபுஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உலகத்துடைய வாழ்க்கையில சொர்க்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சொர்க்க கண்ணால பார்த்திருக்க மாட்டீங்க. சொர்க்கத்துடைய இன்பங்கள், சொர்க்கத்துடைய மாளிகைகள், சொர்க்கத்துடைய பெண்கள், இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாபுஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு என்று மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்லி பஷாரத் சொல்லி அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சக்கராத் லேசாகணும் என்று சொன்னால் உலகத்தில் எங்களுக்கு விசேஷமாக எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஐவேளை தொழுகைகளை நாங்கள் சரியான முறையில் தொழ வேண்டும். தொழுகை இல்லாட்டி சொர்க்கம் போக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, வெறுமனே ஹஜ்ஜ மட்டும் செஞ்சா சொர்க்கம் போக முடியாது. வெறுமனே குர்ஆனை மட்டும் ஓதினா சொர்க்கம் போக முடியாது. வெறுமனே இபாதத்தை மாத்திரம் செஞ்சா சொர்க்கம் போக முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில தொழுகை சீராக இருந்தா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஏனைய அமல்களும் சீராகிவிடும். அவருடைய தொழுகை சீர் இல்லையா, அவர் நினைச்ச நேரத்துக்கு தொழுகிறாரா, அவர் தொழுகையை கலா செய்கிறாரா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவருக்கு சொர்க்கம் நுழைய முடியாது என்பதாக, அவருடைய எல்லா அமல்களும் இல்லாம போய்விடும், சீர்கட்டு போய்விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து விட்டு மரணிப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய புள்ள குட்டிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். உன்னை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மௌத்த மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நிலைமையில மௌத்த தந்துராத யா அல்லாஹ். நஷ்டம் அடைஞ்சிரோம் யா அல்லாஹ். கைசேதம் அடைஞ்சிரோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கு நல்ல மௌத்துகளை தந்திரியா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களை சாலிஹான மனைவி மக்களை ஆக்கிரியா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை சாலிஹான ஈமானுடைய உணர்வுள்ள பிள்ளைகளை ஆக்கிரியா அல்லாஹ். எங்களோட பெற்றோர்களை சாலிஹான பெற்றோர்களை ஆக்கிரியா அல்லாஹ். எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ். எத்தனையோ மனைவிமார்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். எத்தனையோ சிறிய குழந்தைகள் கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களோட கண்ணுக்கு